இந்த எழுச்சிமிகு பட்டிமன்றம் எங்க அணியில வந்திருக்கிறாங்க. வந்தவங்க எல்லாம் வந்து ஏதோ பயந்துட்டோம்னு சொல்லிட்டு அருமை சகோதரர் மனோஜ்குமார் அவர்கள் வந்து சொன்னாங்க. பயமா? எங்களுக்கா? இனிமேல் தான் உங்களுக்கு மெயின் பிக்சரே இருக்கு. அருமை மாமா காசிராஜ் இன்னும் வந்து பேச இருக்கிறார். அதோடு மட்டுமில்ல, பயந்தவெல்லாம் அரசியல் பண்ண முடியாது சகோதரர். நாங்க ஆல்ரெடி அரசியல் பண்ணி அரசியல் இருக்கிறோம். பயம் என்பதே கிடையாது. வீரம் எங்கள் மூச்சு, வெஞ்சமர் எங்கள் விளையாட்டு, வெண்கொடுமை சாக்காட்டி விளையாடி வெற்றி பெற்ற வெட்டி தோள்கள் எங்கள் தோள்கள். வால் முனைக்கு தோல் காட்டுகிற வைர நெஞ்சம் கொண்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் வாரிசுகளுக்கு பயம் என்று நீங்க நினைத்தால் அது உங்களுடைய தவறு. அந்த பயம் எல்லாம் கிடையாது. ஒரு பொறுப்போடு இருக்கிறோம். ஸோ என் நிலையில் வந்திருக்கிற சூப்பர் ஸ்டாராக அமைந்திருக்கிற அருமை அண்ணன் திரு மகாலிங்கம் அவர்களும், தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற அருமை மாமா திரு காசிராஜ் அவர்களும் ஒரு சூப்பர் ஸ்டாரை போல ஜம்முன்னு உட்காந்துக்கிறாங்க. நம்ம டீமும் 3 பேர் பவர் ஸ்டார் மாதிரி உட்காந்துக்கிறாங்க. பவர் ஸ்டார் மாதிரி வந்திருக்கிற அருமை சகோதரி திருமதி ஹேமமாலினி பேராசிரியர் அவர்களுக்கும், அதே போல முகுந்தன் அவர்களுக்கும், அருமை சகோதரர் மனோஜ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை சொல்லி, ஒரு விஷயத்தை நம்ம வந்து தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கணும் தோழர்களே. என்னன்னா, இப்ப நம்முடைய சமுதாய விழா எனக்கு தெரிஞ்சு உலக வரலாற்றில் ராஜகம்பளத்தார் சமுதாயம் ஒன்றிணைந்து கம்பளத்தார்கள் எல்லாம் சேர்ந்து பேசக்கூடிய முதல் பட்டிமன்றம் உலக வரலாற்றிலே தான். அப்போ நீங்க வந்து அரசியல் இயக்கங்கள் புறக்கணிக்குதுன்னு சொன்னா, உலக வரலாற்றுல உலகம் தோண்டி எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, நம் சமுதாயம் தோண்டி எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னைக்கு தான் முத பட்டிமன்றம் நடத்துறதுக்கே நம்ம சமுதாயம் வந்திருக்குது. அது கூட இந்த மாதிரி ஒரு இன்டலெக்சுவல் முன்னாடி ஐயா நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நம்ம பழனிசாமி ஐயா எல்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆளுமைகள்லாம் இப்பதான் வந்திருக்கிறாங்க. இப்பதான் முதல் பட்டிமன்றமே நடத்துறோம். அப்புறம் அரசியல் இயக்கங்கள் எப்படி நம்மளை ஆதரிப்பான்? இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன். அரசியல் இயக்கங்கள் ஆதரிக்கவில்லை என்று சொன்னால் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் 1000 செஞ்சிருக்கலாம். ஆனால் நம்முடைய தாத்தா வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் எவ்வளோ விஷயங்கள் செஞ்சாரு. 267 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்து செய்த ஒன்றை இன்றைக்கு இருக்க அரசியல் இயக்கங்கள் சொன்னதுனாலதான் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் மாவட்டம் வந்தது. அரசியல் இயக்கங்கள் நம்ம சமுதாயத்தை ஆதரிக்கலை என்று சொன்னால் கட்டபொம்மன் மாவட்டம் வந்திருக்குமா? அது மட்டும் இல்ல, இன்றைக்கு சமீபத்தில் வெளியான ஒரு படத்தை பார்த்திருப்போம், பைசன் அப்படின்னு ஒரு படம். ஏன்னா இளைஞர்கள் ரொம்ப குறைவாக தான் வந்திருக்காங்க. இருந்தாலும் இந்த படத்தை எல்லாரும் பார்த்திருப்போம். அந்த படத்துல ஒரு காட்சியில் ஒரு பேருந்து வரும். அந்த பேருல என்ன படம் போட்டிருக்குன்னு, என்ன பேரு போட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பாத்தீங்களா நீங்க? வீரபாண்டிய கட்டபொம்மன் போக்குவரத்து கழகம்னு அந்த இதுல போட்டிருக்கோம். காரணம் என்ன என்று சொன்னால், அரசியல் இயக்கங்கள் இந்த சமுதாயத்தை ஆதரித்தின் பேர்ல தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் பேர்ல போக்குவரத்து கழகம் வந்தது. ஆதரிக்கலை நீங்க சொல்ல முடியுமா? அதோடு மட்டுமல்ல, நம்மை இன்றைக்கு இருக்கிற அரசியல் இயக்கங்கள் ஆதரிப்பதை விட்டுவிடுங்கள். தமிழ்நாட்டில் சுதந்திரம் வாங்கினதற்கு பிற்பாடு ஒரு முறையான அரசாங்கம் உருவானதுன்னு சொன்னா அதற்கு காரணம் ஒரு கம்பளத்தார் என்பது எத்தனை கம்பளத்தாருக்கு தெரியும்? நம்மை அரசியல் இயக்கங்கள் ஆதரிப்பது வேற. ஆனால் நாம் அரசியல் இயக்கங்களை, அரசியல் கட்சிகளை ஆதரித்து அதன் மூலம் இங்க ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் வந்தது. அது என்ன ஆட்சி மாற்றம் என்று சொன்னால், 1950 இந்தியா ஒரு குடியரசு நாடாக உருவானது. அரசியல் சட்டம் நிறைவேற்றப்பட்டு முதலில் நடந்த தேர்தல் 1952. இந்த 1952 அன்றைக்கு இருந்த இடையக்கோட்டை ஜமீன்தார் சுப்பிரமணிய லட்சுமிபதி நாயக்கர் முதல்ல சுயேட்சையாக நின்று சட்டமன்ற உறுப்பினராக ஒட்டஞ்சத்திர தொகுதியில் ஜெயிச்சார்.